பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஹிந்துஜா ஃபேமிலிக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் 4.5 ஆண்டு சிறை தண்டனையை கொடுத்திருக்கிறது. இந்தியாவில் ஏழைகளுக்கு ஒரு சட்டமும் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் என்கிற இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள். ஏழையாக இருந்தால் அவர்களை நசுக்கலாம், கொல்லலாம், மிதிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், யாருமே தட்டி கேட்க மாட்டார். ஒரு மிகப்பெரிய பிரசிடென்சியை ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பெடுத்து வைத்து நீங்க யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு கீழே நீங்க சமமான நபர் என்று எடுத்துக்காட்டு. இந்தியாவில் அடானி அம்பானி போன்ற குடும்பங்களில் இது போன்ற ஒரு வழக்கு வந்தால் அவர்களுக்கு இதே போன்ற தண்டனை கிடைக்குமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக சந்தேகத்துக்கான வேலை. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒரு மிக பெரிய பிரசிடென்சியை செட் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதாவது இந்தியர்கள் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள். பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரிய பணக்கார குடும்பங்களில் இவர்களும் ஒருவர். ஹிந்துஜா ஃபேமிலி. நீங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்க எந்த விதத்தில் கவர்மெண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் வைத்த நபராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு தண்டனை நிச்சயம். நீங்க தவறு செய்திருந்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம் என்கிற இந்த விஷயத்தை அந்த நாட்டு நீதிமன்றம் எடுத்து வைத்திருக்கிறது. ஹிந்துஜா ஃபேமிலி என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அம்பானி அடானி போன்ற ஒரு குடும்பம். சிந்தித்து பாருங்கள். அடானிக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தால், அம்பானிக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தால் இந்த நாட்டில் என்னெல்லாம் நடந்துவிடும் என்று. ஆனால் அந்த நாடு எதையுமே செட்டைப்படுத்தவில்லை, எந்த விதமான கவலையும் படவில்லை. பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஹிந்துஜா ஃபேமிலிக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் 4.5 ஆண்டு சிறை தண்டனையை கொடுத்திருக்கிறது. இதற்கான காரணங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நீங்க பார்க்க வேண்டும். இந்தியாவில் ஏழைகளுக்கு ஒரு சட்டமும் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் என்கிற இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள். ஏழையாக இருந்தால் அவர்களை நசுக்கலாம், கொல்லலாம், மிதிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், யாருமே தட்டி கேட்க மாட்டார்கள். விவசாயிகள், தலித்கள், இந்த நாட்டு ஆதிவாசிகள் தன்னுடைய உரிமைக்காக போராடி வந்தாலும் அவர்களை நக்சலைட்ஸ் என்று, காலிஸ்தானி என்று நீங்க ஓரம் கட்டி விடுகிறீர்கள். அதே ஒரு அமைச்சருடைய மகன் இந்த நாட்டு விவசாயிகளை நசுக்கிக் கொன்றாலும் எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அல்ல. ரோட்டில் போய் கொண்டிருக்கக்கூடிய நபரை ஒரு பணக்கார வீட்டு நபர், 17 வயது நபர், அந்த இருவரையும் கொன்றுவிட்டால் கூட இந்த நாட்டு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய பதில் 300 வார்த்தைகளை கொண்ட ஒரு கட்டுரை எழுதி சொல்லுங்கள், உங்களுக்கு பெயில் கிடைத்து. நீங்க பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தால் 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்து நீட் போன்ற தேர்வில் நீங்க வெற்றி பெறலாம். ஆனால் இந்த நாட்டு கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய ஏழைகள், அங்கிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான நீதி நியாயமும் கிடைக்காது. அதாவது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம். ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய பிரசிடென்சியை ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பெடுத்து வைத்திருக்கிறார்கள். நீங்க யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு கீழே நீங்க சமமான நபர் என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பிரகாஷ் ஹிந்துஜா வயது 75, அவருடைய மனைவி கமல் ஹிந்துஜா, இவர்களுக்கு 4.5 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. அஜய் ஹிந்துஜா மற்றும் நம்ரதா ஹிந்துஜா இருவருக்கும் 4 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்துள்ளது. ஹிந்துஜா குடும்பத்தை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா $40 பில்லியன் US சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள். பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய டாப் பணக்காரர்களில் இவர்களும் ஒருவர். ஆனால் எதற்காக இவர்களுக்கு இந்த தண்டனை கிடைத்தது என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்தியாவிலிருந்து, ஏழை குடும்பங்களிலிருந்து தன்னுடைய வீட்டு வேலைக்காக ஆட்களை கூட்டி செல்வார்கள். அங்க கூட்டி சென்றதுக்கு இங்கே பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் எடுத்து காட்டுவார்கள். ஆனால் அங்க கூட்டி சென்றதுக்கு பின்பு 18 மணி நேரம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை வாங்கியிருக்கிறார்கள். வெறும் 700 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து. இந்தியாவில் கூலி வேலைக்கு சென்றால் கூட 500 ரூபாய் 8 மணி நேரத்திற்கு கிடைத்துவிடும். வெளிநாட்டிற்கு கூட்டி சென்று 700 ரூபாய். சுவிட்சர்லாந்து அரசாங்க விதிக்கக்கூடிய அந்த
சம்பளத் தொகையை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நாளைக்கு கிடையாது, ஒரு மணி நேரத்திற்கு 2800 ரூபாய் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு. அதன்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீர்கள்னா 8 மணி நேரத்திற்கு அந்த இந்திய பண மதிப்புப்படி 22,400 ரூபாய் 8 மணி நேரத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். இங்கே 18 மணி நேரம் வரை இவர்கள் வேலை வாங்கியிருக்கிறார்கள் வெறும் 700 ரூபாயை கொடுத்து. லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஸ்விட்ஸ் லா ரொம்பவே சீரியஸாக பார்க்கும், மிக சீரியஸாக பார்க்கும். ஹிந்துஜா ஃபேமிலிக்கு இந்த விஷயங்களை வைத்து தான் தண்டனை கிடைத்திருக்கிறது. அதாவது ஒரு லேபரை, தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபரை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்று. இங்கிருந்து கூட்டிச் செல்வது மட்டுமல்லாமல் இவர்கள் மீது இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அவர்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டார்களாம், மாதம் மாதம் அந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டார்களாம், 3 மாதம் இல்லை 6 மாதத்தில் ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அந்த சம்பளத்தை போடுவார்கள். அதாவது அவர்கள் உழைத்து வேலை பார்த்து அந்த சம்பாதித்த பணத்தை கூட அவர்களால் பயன்படுத்த முடியவில்லை. அவர்கள் சுவிட்சர்லாந்து, பிரிட்டனில் இறங்கிய உடனேயே 2 நாடுகளிலும் அவர்களுக்கு பிஸ்னஸஸ் இருக்கிறது. 40 நாடுகளில் அவர்களுக்கு பிஸ்னஸ் இருக்கிறது. வசிப்பது பிரிட்டன் மற்றும் சுவிட்சர்லாண்டில். அங்கே இறங்கிய உடனேயே பாஸ்போர்ட்டை பறித்து விடுவார்கள். பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டார்கள். மிரட்டி அந்த அவர்களுடைய மாளிகையிலிருந்து அவர்களை வெளியே கூட போக விட மாட்டார்கள். 18 மணி நேரம் எந்த அளவில் அவர்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள். ஒரு 800 ரூபாயை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்று பார்த்தீர்கள்னா, இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல நாய்க்குட்டி மீது மாதம் 8 லட்சம் ரூபாய் இவர்கள் செலவு செய்து வருகிறார்கள். 8 லட்சம் ஒரு நாய்க்குட்டிக்கு. ஆனால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு 18 மணி நேரம் வேலை பார்த்ததற்கு பின்பு வெறும் 700 ரூபாய். இது ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் விஷயமாக இருக்கிறது என்று ஒரு மிக சீரியஸான அலிகேஷனை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஜூன் 21ஆம் தேதி 3 ஜட்ஜஸ்கள் கொண்ட பெஞ்ச், சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தின் பெஞ்ச், பிரகாஷ் ஹிந்துஜா, கமல் ஹிந்துஜா, அஜய் ஹிந்துஜா மற்றும் நம்ரதா ஹிந்துஜா இவர்களை குற்றவாளியாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். 4 வருடம் பிரகாஷ் அண்ட் கமல் ஹிந்துஜாவிற்கும், அஜய் மற்றும் நம்ரதா ஹிந்துஜாவிற்கு 4 வருடம் சிறை தண்டனை. ஜட்ஜ் சபீனா மாஸ்கோட்டோ மிகவும் கடுமையாக இந்த குடும்பத்தை விமர்சித்திருக்கிறார்கள், திட்டியிருக்கிறார்கள். The judge clearly clarified the family deliberately called the illiterate domestic staff from India. படிக்காதவர்களை தேர்வு செய்து கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழைப்பாளைகளை இந்தியாவிலிருந்து கூட்டி வந்து இங்கே அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய வேலை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். Were exploited given their situation in India was precocious and they were exploited and they didn't know the language. Had their passport confiscated, were only ever paid 3 to 6 months. வெளிநாட்டுக்கு கூட்டி சென்று அவர்களுக்கு அந்த மொழியும் தெரியாது, ஆங்கில மொழியும் தெரியாது, யாரிடம் பேசவும் முடியாது. 3 to 6 மாதத்திற்கு ஒரு முறை தான் நீங்கள் சம்பளத்தை கொடுக்கிறீர்கள். பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்து அவர்களை கைதி போன்று நடத்தியிருக்கிறீர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸ்விட்ஸ் லா படி இது ஒரு மிக முக்கியமான கேஸாக பார்க்கப்படுகிறது. அஜய் ஹிந்துஜா இதை மேல் மனுவும் போட்டிருக்கிறார், அதாவது நாங்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்று. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், 75 ஆண்டுகளான பிரகாஷ் ஹிந்துஜா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அதாவது பணத்திற்கு எந்த விதமான குறைபாடும் அல்ல. ஆனால் எந்த அளவில் அவர்களுடைய மென்டாலிட்டி இருக்கு என்று பாருங்கள். பணம் இருந்தால், பலம் இருந்தால், பவர் இருந்தால், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் எதை வேணாலும் செய்து விடலாம். $40 பில்லியன் இந்த அளவில் இவர்களிடம் சொத்து மொத்தம் இருக்கிறது. 3,34,151 கோடி ரூபாய் இவர்களுடைய சொத்து மதிப்பு. 3 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துடைய செயலை நீங்கள் பாருங்கள். போலீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், கோர்ட் யாராக இருந்தாலும் எங்களுடைய கையில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு மனப்பீதி. இந்த இடத்தில் ஹிந்துஜா, சீனியர் ஹிந்துஜா எந்த அளவில் தவறுகளை செய்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள்னா, இது முதல் முறையாக அல்ல, இதற்கு முன்பும் இதே போன்ற ஒரு கேஸில் இவர்கள் சிக்கியிருந்திருக்கிறார்கள். ஹிந்துஜா ஃபேமிலி ஸ்டாஃப் செட்டில்டு சிவில் லா சூட் ஓவர் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அலிகேஷன். ஒரு பணத்தையும் கொடுத்து செட்டில் செய்ய பார்த்திருக்கிறார்கள். அதாவது இவர்களுக்கு பணத்தை கொடுத்து விடலாம், ஆஃப் த கோர்ட் ஏதாவது செட்டில் செய்து விடலாம் என்கிற அந்த வேலை பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம்
இதை சிவில் கோர்ட்டாக பார்க்கவில்லை, இதை கிரிமினல் கோர்ட்டாக, கிரிமினல் வழக்காக பார்த்து உடனடியாக அவர்களுக்கு ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். நீங்கள் யாராக இருந்தால் என்ன, உங்களுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தால் என்ன, நீங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஃபேமிலியாக இருந்தால் எங்களுக்கு என்ன, ரூல் ஆஃப் லா அனைவருக்குமே சமம் என்கிற இந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் இப்படி நடக்குமா? இந்தியாவில் அடானி அம்பானி போன்ற குடும்பங்களில் இது போன்ற ஒரு வழக்கு வந்தால் அவர்களுக்கு இதே போன்ற தண்டனை கிடைக்குமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக சந்தேகத்திற்கான வேலை தான். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ரூல் ஆஃப் லா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய சட்டத்தை பற்றி உங்களுக்கு புரிந்திருந்தால் நீங்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கலாம். அரசாங்கம் உங்களை பார்த்து பயந்து நடுங்கி இருக்கும். எங்களுக்கு அந்த சட்டம் தெரியும் என்று உங்களுக்கு தெரியும் போது அரசாங்கம் உங்கள் மீது அத்துமீறி வழக்குகளை போட முடியாது. ஆனால் இந்த நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. 4 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த 4 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்னா அரசாங்கம் உங்களை ஏமாற்ற முடியாது. அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்பு. ஒரு இடத்தில் தவறு நடந்தால் அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், அல்ல காமன் சிட்டிசனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு சமமான சட்டம்தான். நீங்கள் தவறு செய்தீர்கள்னா அந்த தவறுக்கான அக்கௌண்டபிலிட்டி, அந்த தவறுக்கான பொறுப்பு உங்கள் மீது வரும் என்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். யாருமே சட்டத்திற்கு மேலே கிடையாது, எல்லாருமே சட்டத்திற்கு கீழே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரை நீங்கள் ஏமாற்றினாலோ கொன்னாலோ எதை செய்தாலும் நீங்கள் தான் அக்கௌண்டபிலிட்டி என்கிற இந்த விஷயம் புரிய வேண்டும். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜஸ்ட் லா, ஹியூமன் ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மேலே சட்டம் இருக்கிறது. நீங்கள் யாரையுமே தவறாக நடத்த முடியாது என்கிற இந்த விஷயம். ஓப்பன் கவர்மெண்ட், அதாவது நீங்கள் பணக்காரராக இருந்தால் உங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளாக இருந்தால் நீங்கள் புல்டோசரை ஏற்றி யாரையுமே நசிக்க விடலாம் என்கிற அந்த கணக்கு யாருக்குமே வரக்கூடாது. ஏழைகளுக்கு எந்த சட்டமோ அதே சட்டம் தான் பணக்காரர்களுக்கு, ஏழைகளுக்கு எந்த தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை தான் பணக்காரர்களுக்கும் என்கிற இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வேண்டும். அசெம்பிள் அண்ட் இம்பார்ஷியல் ஜஸ்டிஸ், அதாவது யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் நீங்கள் சிறையில் அடைப்பது. உதாரணத்திற்கு எத்தனையோ ஆக்டிவிஸ்ட்களை இந்த நாட்டு அரசாங்கம் UAPA போன்ற வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது. அவர்களை விட்டுவிட்டால் கூட எதற்காக நீங்கள் கைது செய்தீர்கள் என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை கூட இந்த நாட்டு அரசாங்கம் கொடுப்பதல்ல. அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டான, இண்டிபெண்டான நேச்சுரல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இந்த நாட்டில் கிடையாது என்பதை பல்வேறு வழக்குகள் எடுத்து காட்டி வருகிறது. 7 ஜேர்னலிஸ்ட்கள் சிறையில் இருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்ட சார்ஜஸ்கள் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. அருந்ததி ராயோடைய வழக்கு 14 ஆண்டுகளுக்கு முன்பு காஷ்மீர் விஷயத்தில் அவர் தவறாக பேசிவிட்டாராம், அதற்காக அவர் மீது இப்போ வழக்கை போட்டு வருகிறார்கள். கடந்த 14 ஆண்டுகளில் அருந்ததி ராயோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து எத்தனை ரைட்ஸ் நடந்தது, எங்கெல்லாம் கலவரம் நடந்தது, என்னதான் தவறு நடந்தது என்கிற எந்த விதமான விளக்கத்தையும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கவில்லை. UAPA போன்ற வழக்கை போட சொல்லி இருக்கிறார்கள். இதே போன்ற எத்தனையோ ஆக்டிவிஸ்ட்கள், எத்தனையோ ஜேர்னலிஸ்ட்களை இந்த நாட்டு அரசாங்கம் கைது செய்து வைத்திருக்கிறது. குளோபல் ரேங்கிங்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 142 நாடுகளில் இந்தியாவுடைய நிலை 79வது இடத்தில் இருக்கிறது. அதாவது அனைத்து நபர்களுக்குமே ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ்க்கு கீழே அனைத்து நபர்களுக்குமே ஒரு சமமான சட்டம்தான் நாம் கொடுக்க போகிறோம் என்று நீங்கள் கூறினீர்கள்னா இந்தியாவுடைய ரேங்கிங் 80வது இடமாக இருக்கிறது. ஹிந்துஜா குடும்பத்திடம் $40-50 பில்லியன் வைத்திருக்கக்கூடிய இந்த குடும்பம் ஷிப்பிங், பேங்கிங், மீடியா அனைத்திலுமே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் லண்டனில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ஹோட்டல் இருக்கிறது, ரஃபால்ஸ் ஹோட்டல். அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர்கள் இவர்கள் தான். ஆனால் கூட இந்த அளவில் ஹிந்துஜா ஸ்லேவரி ஸ்கேண்டல் என்கிற பெயரில் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மீடியா பிரச்சாரம் நடக்கிறது. அதாவது ஒரு குடும்பம் இந்தியாவிலிருந்து வந்து அதே நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை கூட்டி வந்து எந்த அளவில் அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், நீதிமன்றம் ஹிந்துஜா குடும்பத்துடைய நகைகளை, டைமண்ட்ஸ், ரூபீஸ், பிளாட்டினியம் நெக்லஸ் அனைத்தையுமே சீஸ் செய்யக்கூடிய ஆர்டரும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் அந்த பணத்தை செட்டில் செய்யவில்லை என்றால், ஏன்னா இங்கே வெறும் கைது மட்டும் இல்லை, யார் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கும் ஒரு நஷ்டேடு கொடுக்க சொல்லியிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம். அது எவ்வளோ என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா 7.5 கோடி ரூபாய், 7.5 crores
அந்த வீட்டில் வேலை பார்த்தவர்களுக்கு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, 2.5 கோடி ரூபாய் அவர்களுடைய ஜுடிஷரி லீகல் எய்டுக்காக நீங்கள் கொடுக்கணும். வக்கீல் எல்லாம் வைத்தார்கள், அவர்களுக்காக 2.5 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, அவர்கள் உண்மையிலேயே கைதாவார்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள். அந்த நாட்டு அரசாங்க முறைப்படி சுப்ரீம் கோர்ட் வரை நீங்கள் போகலாம். கடைசி சுப்ரீம் கோர்ட் கூட இவர்கள் கில்ட்டி என்று அங்கே கையெழுத்து போட்டு விட்டார்கள், இவர்கள் சிறையில் போவார்கள். இப்போ அவர்கள் சிறைக்கு போக மாட்டார்கள். இப்போது லோவர் கோர்ட்டில் தான் இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. ஆனால் அந்த பணமெல்லாம் அவர்கள் செட்டில் செய்ய வேண்டும். ஏற்கனவே அந்த பணத்தை எல்லாம் செட்டில் செய்து விட்டார்கள். யார் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தார்களோ அவர்கள் அந்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கி விட்டார்கள். அது மிரட்டி வாங்கினார்களா, பணத்தை கொடுத்து அவர்களை விலை கொடுத்து வாங்கினார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இது எல்லாமே நடந்திருக்கிறது. Swiss court jails UK richest Hinduja family for exploiting Indian domestic workers. இது போன்ற செய்திகளை உங்களால் பார்க்க முடிகிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்கள். இது மட்டுமல்ல, நீங்கள் எந்த அளவில் பணத்தை வைத்திருந்தால் கூட உங்களுக்கு சட்டம்தான் என்கிற இந்த விஷயத்தை அவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் என்ன நடக்குது? இந்தியாவில் போர்ஷே கார் ஆக்சிடென்ட் பூனாவில் நடந்தது. 300 வார்த்தைகளை கொண்ட ஒரு கட்டுரை எழுதி செல்லுங்கள் என்று கூறியிருந்தார்கள் 17 வயது சிறுவன். ஆனால் மக்களுடைய கோபத்திற்கு கீழே இந்த நாட்டு அரசாங்கம் தலை குனிந்தே தீர வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு முன்பு பல்வேறு முறை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுடைய ஆக்ரோஷத்திற்கு பின்பு அந்த சிறுவனை கைது செய்தார்கள். அவருடைய அப்பா, தாத்தா, பாட்டி, அம்மா எல்லாருமே கைது செய்து இன்னைக்கு சிறையில் இருக்கிறார்கள். நீட் விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தர்மேந்திர பிரதான் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர், எதுவுமே நடக்கவில்லை, எந்த விதமான தவறுமே நடக்கவில்லை என்று கூறிய பின்பு மக்களுடைய ஆக்ரோஷத்திற்கு பின்பு இன்னைக்கு இந்த நாட்டு அரசாங்கமே ஒற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது நீட் தேர்வில் தவறு நடந்திருக்கிறது என்று. இது மட்டுமல்ல, இதே போன்ற NTA விவகாரத்தை பாருங்கள். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவர்களும் இதை ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், இன்வெஸ்ட் இன் இந்தியாவாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் மக்களுக்கு முன்பு பல்வேறு ப்ரொபகண்டாவை பரப்பி வருகிறது. ஆனால் இந்த விவகாரங்கள் ஃபெயில் ஆகும்போது எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது வருவதில்லை. புல்டோசரை வைத்து ஒரு ஏழையோட வீட்டை நீங்கள் எடுத்து விடுகிறீர்கள், ஆனால் எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் நீங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த நாட்டில் எப்படி இன்வெஸ்டர்ஸ் வருவார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு நாட்டில் ரூல் ஆஃப் லா எந்த அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா மட்டும்தான் அந்த நாட்டில் மக்கள் வருவார்கள். ஏன் சுவிட்சர்லாந்து போன்ற நாட்டிற்கு, லண்டன் போன்ற நாட்டிற்கு அனைத்து நபர்களுமே போய் செட்டில் ஆக வேண்டும் என்று அந்த கனவுடன் போகிறார்கள். ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வெளிநாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்க ஆசைப்படுகிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அங்கே சட்டம் வேலை பார்க்கிறது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கிடைக்கும் என்று போகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 4000 5000 கோடீஸ்வரர்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை எழுதி கொடுத்து விட்டு வெளிநாட்டிற்கு செட்டில் ஆகக்கூடிய, மைக்ரேட் ஆகக்கூடிய காரணம் இதுதான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லீகல் சிஸ்டம், அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் சரி செய்யாத வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இந்த நாட்டு ஏழைகளை நசுக்கி வருவார்கள். இந்த நாட்டிலிருந்து பணத்தை சூறையாடி வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வது மட்டுமல்லாமல் லீகலாக இந்த நாட்டை விட்டும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வேலையை பார்த்து வருவார்கள். அடானி, அம்பானி, அகர்வால், அலோக், ஆகாஷ் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு சட்டம் சமமானது என்று இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு நீதிமன்றங்கள் எடுத்து காட்ட வேண்டும், அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.